பலாய் இரண்டத்தனையாய் பலன் வரும். இது பாவம் செய்த இஸ்ரவேலர்களுக்கே சொல்லப்பட்ட வார்த்தை. அதாவது அவங்க பாவம் செஞ்சு அவங்க பாவத்தினால தான் சிறையிருப்பில் அனுப்பப்பட்டாங்க. அதனால தான் அவங்களுக்கு அவமானம். அதே நான் இரண்டத்தனையாய் பலன் வரும்படியாய் செய்கிறேன்றாரு. அதனால தான் இயேசு பாருங்க, அவர் நிமித்தமாக சுவிசேஷத்து நிமித்தமாக பாடுபடுறவர்களுக்கு இரண்டத்தனையான்னு சொல்ல நூறத்தனையா அவனுக்கு காம்பன்சேட் பண்ணுறேன்னாரு. இப்போ இதெல்லாம் நம்புறோமா? நாம இதெல்லாம் பெருசா நம்ம எண்ணுவோமானால், இதை நம்முடைய மனத்தில் பெருசாக வைப்போமானால், இதன் மேல கவனமா இருப்போமானால், அப்ப நமக்கு நடக்கிற இந்த மனிதர்கள் கண்ணில் அவமானப்படுகிறதெல்லாம் ஒரு லேசாய் தோன்றிவிடும். அவமானத்தை எண்ணாமல், எல்லாம் சொல்லுங்க, அவமானத்தை எண்ணாமல் சிலுவையை சகித்து, அதுதான் அப்ரோச். நம்முடைய அப்ரோச்சோ இயேசுவை போல தான் இருக்கணும். அவமானத்தை எண்ணாமல், பெருசுப்படுத்தாம. அவன் உலகம் பெருசுப்படுத்திட்டோம், நம்ம மனசுல பெருசா இருக்கக்கூடாதுங்க. இங்க பாருங்க, மற்றவங்க என்ன வேணா செய்யட்டோங்க, நம்ம மனசு நம்ம கண்ட்ரோல்ல தான் இருக்கா இல்லையா? அவன் பாருங்க, இயேசு ஆண்டவரை இயேசுவை அவன் என்னென்ன பண்ணான், எப்படி எப்படி நிந்திச்சான், எப்படி எப்படி பேசினான், எப்படி எப்படி பரியாசம் பண்ணான், எப்படி எப்படி அவமானப்படுத்தினான், அவருடைய சரீரத்தை அவமானப்படுத்தினாங்க. அநேகமாக நிர்வாணமாக அவரை தொங்க விட்டாங்க. ஆனால் ஒரு இடத்த அவன் தொட முடியல. அது என்னது? அவருடைய மனது. சரீரத்தின் மேலே தான் மிஞ்சி மிஞ்சி போனால் கையை வைக்க முடியுமே ஒழிய மனதை தொடவே முடியல. அவருடைய மனதில் அவர் தான் அவர் விரும்புகிற மாதிரி அவர் நினச்சிக்கிறார். அவருடைய மனதில் எது பெருசு? அவமானம் கிடையாது, வரப்போகிற மகிமை, வரப்போகிற சந்தோஷம், வரப்போகிற பலன், இதுதான் பெருசு. இப்படி தாங்க நாமும் கையாள வேண்டும். சூழ்நிலைகளை எப்போ பார்த்தாலும் பிளேம் பண்ணிக்கிட்டு இருக்காதீங்க. இப்படி ஆயிடுச்சிங்க, அப்படி ஆயிடுச்சிங்க, இவன் அப்படி சொல்லிட்டான், இவன் அப்படி பண்ணிட்டான், இப்படி என்ன கவுத்துட்டான். என்ன வேணா செய்யட்டுங்க, உங்க மனது உங்க கையில தாங்க இருக்கு. நீங்க எப்படி நினைக்க போறீங்க? இயேசுவ மாதிரி நினைக்க போறீங்களா, அல்லது உலகத்தார் மாதிரி அப்ரோச் பண்ண போறீங்களா? உலகத்தார் அப்ரோச் ஏற்கனவே சொல்லிட்டேன், ஒன்று பழி வாங்கி ஓமானத்தை எடுக்கிறேன் பார், அல்லது எல்லாம் போச்சு எனக்கு. இயேசு மாதிரி நினைச்சா ஒன்றும் போல, கடவுள் பார்வையில் ஒன்றும் போல, மனுஷன் பார்வையில் போனதையும் நூறத்தனையா அவர் காம்பன்சேட் பண்ணுவார். இப்படி நினைக்க வேண்டும். எல்லாம் சொல்லுங்க, நினைக்க வேண்டும். திங்கிங்கில் தான் விஷயமே இருக்குங்க. நீங்கள் இப்படி நினைச்சீங்கன்னா அதை வேற விதமாய் அதை நீங்கள் கையாள முடியும். நான் நினைக்கிறேன் யோசேப் மாதிரி ஆளுங்களுக்கெல்லாம் இப்படிப்பட்ட எண்ணம் இருந்திருக்கும். இல்லைன்னா எப்படிங்க அவ்வளோ ஒரு உபத்திரவத்தை தொடர்ந்து சந்திச்சோம் லைஃப்பை நார்மலாக எந்திரிச்சு சிறப்பாக வாழ்கிறது? சரி,